இன்று காலை முதல் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் மாவட்டத்தின் பல கிராமங்களில் உள்ள வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் என்பன வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. மன்னார் யாழ்ப்பாணம் A32 பிரதான வீதியின் பாலியாற்று பகுதியிலுள்ள பாலத்தை மேவி சுமார் 5 அடிக்கு மேலாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பாலத்தை கடக்க மக்கள் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். வெள்ளங்குளம் பகுதியில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள கோவில் ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளனர். இதேவேளை பாலியாறு பெருக்கெடுத்துள்ளமையினால் பாலியாற்று பகுதியில் வாழ்ந்து வரும் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 98 பேர் பாதிக்கப்பட்டு உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சிலாபத்துறை புத்தளம் பிரதான வீதியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்துள்ளமையினால் இளவங்குளம் வீதியூடான போக்குவரத்துக்களும் பாதிப்படைந்துள்ளது. அன்றாதபுரம் நாச்சியாத்தீவு குளத்தின் அனைத்து அணைக்கட்டுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் மடுக்கரை, அச்சங்குளம், இராசமடு ஆகிய கிராமங்களிலும் தற்போது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதேவேளை தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மூர்வீதி, உப்புக்குளம், பள்ளிமுனை, நலவன்வாடி, பெரியகடை, சின்னக்கடை, சவுத்பார், சாந்திபுரம், பெனங்கட்டுக்கோட்டு, எமில்நகர், எழுத்தூர் ஆகிய கிராமங்களிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தற்போது வெள்ள நீரை கடலுக்குள் அனுப்பும் நடவடிக்கைகளில் மக்களும் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட இடங்களை மன்னார் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல், அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட இணைப்பாளர் முகமது ரியாஸ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு வருவதோடு வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இடம்பெயர்ந்த மக்களுக்கு உலருணவுகளை வழங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை பெய்து வருகின்றமையினால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல முடியாத நிலையில் உள்ளமை அவதானிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் அறிவிக்கின்றார். Tapi